ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜோர்னி ஆஃப் திவ்யா. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் நான் லாங் வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் வித்தவுட் எனி டிலே நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஆடி மாதம்னாலே எல்லோரும் கோவில் திருவிழா அப்படின்னு பிஸியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்க டைம் இது. நாங்களும் அப்படி தான் என்ஜாய் பண்ணுறதுக்கு எங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டோம். சரி, ஓகே உங்களோட மைண்ட் வாய்ஸ் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. லிஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் ஏற கட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம குக்கிங் வ்ளாக்கு போயிடலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள், புளி கரைச்சல், ஒரு குழம்பு கரண்டியில் மிளகாத்தூள் ஆட் பண்ணி தண்ணியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம மெயின் டிஷ்ஷான ஃபிஷ் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி அது நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது பொரிஞ்சு வந்ததும் ஒரு 10 பல்லு பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 வெங்காயம் நல்லா நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு கொஞ்சம் தூவி விடுங்க. தூவி விட்டு நல்லா கலர்னதுக்கப்புறம் நம்ம தலைவன் தக்காளி ஒருத்தன் வெயிட் பண்ணிகிட்ருப்பான் இல்லையா? நானும் வரேன் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவனுக்கும் கொஞ்சம் பாவம் பார்த்து 4 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நானும் வெயிட் பண்ணுறேன். அட எப்பப்பா மிக்ஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக நான் குக் பண்ணலங்க. நம்ம வீடியோவில் போடுற எந்த வீடியோவும் நம்ம குக் பண்ணுறது இல்லை. என்னோடய தங்கச்சி எங்கள் மம்மி ஹெல்ப்பால் தான் குக் பண்ணுறோம். ஸோ ஆஃப்டர் லாங் மினிட் லேட்டர் என்னுடைய பெரியம்மா கலர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கலக் நல்லா கலரிட்டு அப்படியே எடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி அகைன் நல்லா கலரிட்டே இருக்கப்ப இந்த தக்காளி பையன் இருக்கான் இல்லையா, அவன் ரொம்ப டேஞ்சரஸான ஆள். அவனை கலர்றப்ப நல்லா நசுக்கி விட்டுட்டே கலரிட்டே இருங்க. இல்லையா சாப்பிட்றப்ப தக்காளி வேவலை, அவன் வேவலை, இவன் வேவலைன்னு நம்ம ஒழுங்காக செய்யலைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம உஷாராக செய்யணும். ஓகேயா? ஆக்சுவலாக நமக்கும் குக்கிங்க்கும் செட்டே ஆகாதுங்க. நாமளே நல்லா குக் பண்ணோன்னு பிளானை போட்டு பண்ணாலும் நோ சான்ஸ் அப்படின்னு குக்கிங்கே ஒழுங்காக வராது. அதுக்கப்புறம் எதுக்கு புலம்பிட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் கருவேப்பிலை பையனை தூக்கி போட்டுருங்க. போட்டு ஏதோ பண்ணுறாங்க பாருங்கள் எங்கள் பெரியம்மா. நல்லா தக்காளி பையனை நசுக்கிட்டே இருந்துட்டு அகைன் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். நல்லா கலரிட்டே இருக்கணும். 5 to 6 மினிட்ஸ் கிட்ட கலரிட்டு இந்த பையன் இருக்கான்ல, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பையன், அவனையும் கலரிட்டே இருக்கப்ப ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 1 மினிட்டுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அண்ட் இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக மென்ஷன் பண்ணுறேன். எல்லோரும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் 1 to 2 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கொதிப்பான். அந்த கொதிக்கிற ஸ்டேஜில் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டே இருங்க. 2 to 1 மினிட்ஸ் கிட்ட கொதிச்சுக்கிட்டே இருக்க டைமில் அகைன் நல்லா கலரிட்டே இருக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இந்த மீன் குழம்புக்கு 1 kg ஃபிஷ்ஷு தான் எடுத்திருக்கோம். நம்ம குக் பண்ணுறப்போ ஒரு மிக்சிங் பண்ணோம் பார்த்தீங்களா? மஞ்சத்தூள், புளி கரைச்சல், அப்புறம் மிளகாத்தூள். அந்த மிக்சிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் மீன் குழம்புக்கு. ஏன்னா அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். ஆக்சுவலாக 1 kg ஃபிஷ்ஷுக்கு 300 கிராம் புளி அதை தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அந்த மிக்ஸ் பண்ண கலவையில். அதுக்கப்புறம் நல்லா மீன் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் தூவி விட்டு, ஸோ நம்ம கருவேப்பிலை சாருக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் தான் கொத்தமல்லி. அவரையும் நம்ம ஆட் பண்ணலான்னு வைங்க, அவர் ரொம்ப கொச்சிப்பார். ஸோ அவரையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விட்டு நல்லா சூடாக சாப்பாடுக்கு மீன் குழம்பு நல்லா போட்டு சாப்பிட்டோன்னு வைங்க, பா
வேறு லெவல். ஆக்சுவலாக ஒன் ஆஃப் மை ஃபேவரட். பிரியாணி கூட கம்பேர் பண்ணுறப்ப மீன் குழம்புனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சா உங்களுடைய க்யூட் லிட்டில் ஆர்ட்டை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் ஒரு லாங் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye bye from yours Divya.